நீங்க ஏன் சவுக்கு அவர்கள்கிட்ட இருந்து முரண்பட்டு வெளியே வந்தீங்க? ஸோ 2, 3 பேர் கேட்டாங்க. நான் எங்கேயுமே இது வரைக்கும் ஷேர் பண்ணல. சரி நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறேன். ஜெயிலுக்கு போயிட்டு ஒருத்தர் வெளியில் வந்த உடனே அவன் ரவுடிசம் பண்ணுறான் அப்படின்னா, இதே சவுக்கு சங்கர் அவர்களும் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்தவர் தானே. அவர் வந்து அப்போ ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்புறம் அண்ணன் முத்தலீஃப் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும். அங்கே விக்னேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவரே எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் உங்க சோர்ஸா? முத்தலீஃப் முதல்ல ஏன் வெளியேறினாங்க? எதுக்கு இந்த போர்ஷன்லாம் நீ கட் பண்ண, நீ யாரை கேட்டு கட் பண்ண, என்ன கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் ஏதோ வந்து வார்த்தை ஏதோ விட்டுருக்கிறார் போல். அவர் கூடயே இருந்திருக்கேன், கூடயே பயணிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. பல விஷயங்களை வந்து பொதுவெளியில் நான் பேசக்கூடாதுன்ட்டு இருக்கேன். ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க? எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே ஆள். தலைமறைவாக இருக்காரா? நேற்றுலேருந்து எனக்கு வந்த தகவல் அதுதான். வாரம் டூர் போகிற ஆள் தானே. வாரம் கொடைக்கானல் போகிறீங்க. வாரம் கொடைக்கானல்? ஆமாம் போகிறாரு, போகலான்னு சொல்லுங்க. அவர் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவர் அந்த ட்விட் எத்தனை மணிக்கு போட்டார் தெரியல, டைம் பார்க்கல ஜி. நைட்டில் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, விடுங்க. அப்போ கட்சிலாம் தொடங்கலை. ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருந்தேன். உதயநிதி அவர்கள் கூட இருந்தாரு. நான் சில அறிவுரைகள்லாம் சொன்னால் அந்த அறிவுரைகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கலன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோதான். நீங்க கூட சொல்றீங்க இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு சோர்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஏன் இருக்கக்கூடாதுன்ற நான் சோர்ஸ் இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? இப்போ இது எங்க போய் முடியும் இந்த பிரச்சனை எல்லாம்? முட்டு சந்து, அவ்வளோதான். அவர் பாஷையில சொல்லணும்னா முட்டு சந்தில் போய் நிப்பார் அண்ணன், அவ்வளோதான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனலுடைய பிரதீப் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. சவுக்கு அவர்களோட நீங்க உடன் பயணிச்சிங்க. இப்போ சவுக்கு மீடியா மற்றும் சவுக்கு சங்கர் அப்படின்ற நபர் வந்து பிரச்சனையில இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. என்ன நடக்குது? அதற்கு முன்பாக நீங்க ஏன் சவுக்கு அவர்கள்கிட்ட இருந்து முரண்பட்டு வெளியே வந்தீங்க? இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் வந்து ஏன் அவர்கிட்ட இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேர் கேட்டாங்க. நான் எங்கேயுமே இது வரைக்கும் ஷேர் பண்ணல. சரி நீங்க கேட்குறீங்க சொல்றேன். கரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஏடிஎம்கே அவங்க பீரியடில் அவங்க பண்ண ஒரு முறைகேடுகள், ஊழல்னு எப்போவுமே அந்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் அதை ஃபுல்லாக தெளிவாக படித்து பார்த்துட்டு உண்மையாகவே அதில் வந்து ஒரு 6-8 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அதில் முறைகேடு நடந்திருக்கு. அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ண உடனே இவர் எனக்கு கால் பண்ணுறாரு. சவுக்கு அவர்களுக்கு தெரியாது? அவருக்கு தெரியாது. நான் என் ஹேண்டிலேருந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு மதியமே அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு இது ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கியா தம்பி அப்படின்னாரு. நான் ஆமாண்ணே அப்படின்னேன். சரி தம்பி அதை வந்து டெலீட் பண்ணி விட்டுரு அப்படின்னாரு. நான் என்ன ஏதுன்னுலாம் யோசிக்கல. சரி அவர் சொல்கிறாரே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அதோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அப்படியே வந்து போகுது. நாங்கள் யூஸ்வலாக ரெகுலராக அவர் கூட நான் பேசுகிற மாதிரியே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் வந்து மெரினா பீச் வந்து போயிருந்தேன். யூஸ்வலாக இந்த ஸ்மார்ட் பார்க்கிங்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. போனீங்கன்னா எடுத்தோடனே 60 ரூபா அப்படின்வாங்க. அது 1 ஹவருக்கு 60 ரூபாவா இல்லை மினிமம் 3 ஹவருக்கு 60 ரூபாவான்றது சொல்ல மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த டெண்டரில் வந்து 1 ஹவருக்கு 20 ரூபா தான் வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நான் அதே மாதிரி என் காரு நிறுத்துறதுக்கு போகிறேன், 100 ரூபான்றாங்க. நான் இல்லை எப்படிங்க 100 ரூபா வரும் இதுக்கு அப்படின்ற நான் அதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கு ஏதோ ஒன்று பண்ணி நான் அதையும் வந்து நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணுறாரு. அதே மாதிரி ஈவினிங் அந்த டைம் கால் பண்ணி இந்த மாதிரி போட்டிருந்தியாப்பா, அது இது டெண்டர் எடுத்துருக்கிறவர் வந்து நம்ம நண்பர், அது வேணாம் விட்டுரு அதை அப்படின்னாரு. சரி அதையும் நான் டெலீட் பண்ணேன். இப்போ இருக்காது அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டேன், அது வேணா இருந்திருக்கும். இதற்கு முன்னாடி நான் ஒன்று போட்டிருப்பேன் ஒரு வீடியோ ஒன்று, அந்த வீடியோ இருந்திருக்காது இப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட என்ன ஆகுதுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஒரு ட்ரிப் ஒன்று நான் போகிறேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு ஒரு பேஜ் இந்த ஹேண்டில் இருக்கும் போது நான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹேண்டில் போட்டிங்க? அந்த ஹேண்டில் போட்டது சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன் கோயம்புத்தூர் ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நண்பர் ஒருத்தர் வந்து அங்கே கரூரில் இருக்கிறாரு. அவர் அட்வொகேட். அவர் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தார், வா இந்த பக்கம் வரும்போது அப்படின்னாரு. கோயம்புத்தூர்லேருந்து கரூர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, பக்கம் தான். இதுக்குன்னு சென்னையிலேருந்து ஒரு நாள் வந்து கரூருக்கு ட்ராவல் பண்ணி போக முடியாது. சரி நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் அப்படியே வந்து கரூர் போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசிட்டு அங்கே ஒரு டீ கடையில் வந்து நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக போயிருக்கோம். அங்கே திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு இனோவா காரில் வந்து ஒரு 10 பேர் வந்து இறங்குறாங்க. இறங்கி அவங்களும் டீ குடிக்கிற மாதிரியே வந்தாங்க. கடவுளில் உள்ளே போனாங்க, டீ குடித்தாங்க, வெளில வந்தாங்க.
என் ஃப்ரெண்ட் அவர் வந்து அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் எதுவும் கிடையாது. நான் அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்கேன் நான். அவர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு என்னன்னு தெரில, வந்தவனுங்க மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி உங்களே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் காரில் உட்காருங்க அப்படின்னாரு. சரி, நான் வந்து அந்த கிளாஸ் அங்கே கொடுத்துட்டு நான் வந்து காரில் உட்காந்துட்டேன். வந்தவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நேராக போயிட்டு இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது வந்தவங்களாம் வந்து திமுககாரங்க. என் கார் ஆக்சுவலாக வந்து நான் என்ன வண்டி வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரே வண்டி தான் வச்சுருக்கேன், எல்லாருக்குமே தெரியும் இதுதான் என் வண்டி அப்படின்றது தெரியும். சவுக்கு அவர்களும் வந்து உண்டை வெண்ணி ஒன்று வச்சுருக்கிறாரு, இதுதான் ஒரு வண்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்க எப்படி நாங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரில. ஆனால் வந்தவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் போகிறதுக்காக நாங்கள் வந்து வண்டியை வந்து நான் எடுக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட் அட்வொகேட்டை போட்டு அங்கே சம்மடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே 100 கால் பண்ணி அடிக்க வந்தவங்களா அவங்க? ஆக்சுவலாக என்ன அடிக்க வந்தவங்க. அவங்க கம்ப்ளைண்ட் இன்னுமே இருக்குங்க அங்க கொடுத்தது. அப்படியே அவங்கள அடிக்காம அவங்கள அடிக்கிறாங்க. நான் கார்ல ஏறிட்டேன்ல, நானு அவரு எல்லாரும் ஒன்னாதான் வந்திருக்கோம் போல, நாங்க எல்லாருமே சவுக்கு டீம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. கரூர் பகுதி உங்களுக்கு தெரியும், அங்க வந்து யார் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவருடைய ஆதரவாளர்களா இருக்கலாம் வந்தவங்க. அவர் அட்வொகேட் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நாங்கள் வந்து வண்டி மூவ் பண்ணிட்டு 100 கால் அடிக்கிறேன் நான். அவங்கள அப்போதான் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லுங்களா அப்படின்றாங்க. நானே ஊருக்கு புதுசு, நான் எங்கே வந்திருக்கிறேன்னு எனக்கே தெரியாது, நீ என்கிட்ட நீ லொக்கேஷன் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே இமீடியட்டாக நான் இவருக்கு நான் கால் பண்ணுறேன். யாருக்கு? சவுக்கு கால் பண்ணுறேன். சவுக்கு ஃபோன் எடுக்கல, அவர் கூட இருக்கிற ஒருத்தர் தான் வந்து கால் எடுத்தார். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் அன்னைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னேன். அவர் கூலாக ஃபோன் வாங்கிட்டு சொன்னார், உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு வச்சிட்டாரு. அவ்வளோதான். உடனே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அதிகாரிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வச்சு அங்கே எஸ்பி கிட்ட வந்து சொல்லி, அப்புறம் ஸ்டேஷனில் இருந்தே வந்து எனக்கு கால் பண்ணி அவங்க தான் வந்து எனக்கு லொக்கேஷனே அனுப்புகிறாங்க. இங்கே ஸ்டேஷன் இருக்குது, இதுதான் வந்து லிமிட், நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த ஸ்டேஷனில் போயிட்டு ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்துட்டேன். சென்னை வந்தோடனே என்னை திடீர்னு வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் ஆஃபீஸ் போகிறேன். நான் எப்போ கூப்பிடுவார், சென்னை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாடா அப்படின்னுவார். நான் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறேன். போனோடனே உட்காந்த உடனே ஒன்றும் இல்லை தம்பி, அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு யூசர் ஐடி கொடுத்துரு, பாஸ்வேர்ட் கொடுத்துரு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துரு, எல்லாமே கொடுத்துரு அப்படின்னாரு. நானும் உடனே கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் ஆனால் அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்ற ஐடி வந்து அதுக்கு முன்னாடி அந்த பேர்லேயே கிடையாது. நான் வந்து ஸ்டாப் வெஹிக்கிள் மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹேண்டில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து ஃபியூச்சரில் நாங்கள் வந்து மாற்றினது, இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோன் நம்பர்லேருந்து இமெயில் ஐடியிலேருந்து எல்லாமே என்னுடைய பேரில் இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ளூடிக் ஐடி வேறு. இது இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கப்புறம் நான் வந்து பேரை நான் மாற்றினேன். நான் ஏன்னா ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது இன்னுமே உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்குது, உங்கள் இமெயில் ஐடியில் இருக்குது, நாளைக்கு அவங்க ஏதாவது போட்டு கான்ட்ரவர்சியாகி ஏதாவது ஒரு கேஸு வழக்கு அப்படின்னு போதுன்னா உங்களை தான் வந்து திருப்பி கைது பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கோங்கன்னாங்க. நானும் வந்து இப்போ பேர் நான் மாற்றிட்டேன். நான் அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் கான்டாக்ட் கிடையாது. இந்த பிரச்சனைலாம் எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த மிட்ல நடக்கும். சேனல்லாம் தொடங்கிட்ட பிறகுதான். அதான் கரெக்ட். அதுக்கு முன்னாடி நான் வந்து சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் எனக்கும் அவருக்கும் சவுக்கு மீடியா தொடங்கும் போது இருந்தீங்களா நீங்க? சவுக்கு மீடியா தொடங்கும் போது நான் பிரதி டாக்ஸ்னு ஒரு சேனல் நான் வச்சிருக்கேன். அந்த டைம்ல அப்போத்துல நான் எப்போ சேனல் ஆரம்பிச்சேனோ அப்போத்துல இருந்து எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையா? சேனல் தான் பிரச்சனையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க பிரச்சனை. அது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இல்ல அவர் என்ன நேத்து சொல்லியிருக்காரு ஒரு சேனல்லன்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஒரு தடவை கைது பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு வெளியே வந்த பிறகாக ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சீங்க, பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சீங்க. நீங்களும் இன்னொருத்தர் பேரையும் அவர் சொல்றாரு, கே.ஆர். வெங்கடேஷ் அவர்கள். நீங்க 2 பேரும் வந்து இணைந்து இது போன்ற செய்ய ஆரம்பிச்சீங்க, அதனால வந்து உங்களை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அவர் சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா போன வருஷம் ஏப்ரல் மாதம் நான் ஜெயில இருந்து வெளியில வரேன். வந்தோடனே நான் ரவுடிசம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நான் ரவுடிசம் பண்ணேன், என் மேல என்ன ரவுடிசம் பண்ணி என்ன வழக்கு போட்டாங்க, ஏதாவது கஞ்சா வித்தனா, இல்லை கொக்கைன் வித்தனா, இல்லை மெத்து சப்ளை பண்ணனா, வேற நான் என்ன ரவுடிசம் பண்ணேன், இல்லை ரோட்ல ஒருத்தனை போயிட்டு நான் அடிச்சு அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினா, இல்லை நான் 307 பண்ணனா, இல்லை என்ன பண்ண ரவுடிசம் பண்ற அளவுக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு ஒருத்தன் வெளியில வந்த உடனே அவன் ரவுடிசம் பண்றான் அப்படின்னா, இதே சவுக்கு சங்கர் அவர்களும் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தவர் தானே, அவர் வந்து அப்போ ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறாரா? நிறுவனம் தானே நீங்க நடத்துறீங்க, நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க, நானும் ஒரு சேனல் நடத்துறேன். அப்போ உங்களுக்கு பிடிக்கல ஒருத்தனை அப்படின்னா நீங்க அவன் மேல என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? உங்களையும் இன்னொருத்தரையும் வந்து கே.ஆர். வெங்கடேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் கே.ஆர். வெங்கடேஷ் அவர்கள் வந்து எனக்கு அவர் சின்னதுலேருந்தே வந்து எனக்கு தெரியும். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, அவர் இருக்கிறது வந்து ரெடில்ஸ் பகுதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டரு. அப்போ ரெடில்ஸ் கூட இல்லை, பாடியநல்லூர் அவர் வீடு பார்த்தீங்கன்னா. சின்னதுலேருந்தே எனக்கு அவர் நல்லா பழக்கம், நல்லா பேசுவார். அந்த இதில் வந்து நான் அவர் கூட நான் பேசுகிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் என்ன பண்ணாரா? அவர் யாரையா கொலை பண்ணாரா, யாரையா வெட்டினாரா, இல்லை கொக்கைன் வித்தாரா, இதே கஞ்சா வித்தாரா, இல்லை என்ன பண்ணாரு? சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு தடவை வரிசையாக போட்டிருந்தார் அவர் மேலே வந்து இத்தனை வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லா வழக்குமே முடிஞ்சிருச்சிங்க.
இன்னும் பெண்டிங் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3-4 கேஸ் இருக்கு ஆந்திராவில், அவ்வளோதான் பெண்டிங் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அதில் எதுவுமே வந்து கொலை கேஸ் கிடையாது. நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து செம்மரம் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு லைனாக வழக்கு போட்டாங்க. ஒரு எஃப்ஐஆர்லையும் பார்த்தீங்கன்னா 100 பேர்லேருந்து 150 பேர் இருப்பாங்க அந்த எஃப்ஐஆரில். அதில் ஒன் ஆஃப் த ஒரு அக்யூஸ்டாக தான் வந்து இவரையும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு 50 கேஸ் போட்டாங்க. அந்த 50 கேஸில் 45 கேஸுக்கு மேலே வந்து ட்ரையல் கூட வரல, அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க இவர் பேரை வெளியே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க? இல்லை யார் உங்கள் மேலே வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி பிரதீப் வந்து ஃபோன் போட்டு காசு கொடுன்னு மிரட்டுறான்னு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ரவுடிசம் பண்ணுறான்னு? இப்போ நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதற்கு வந்து கேஆர் வெங்கடேஷா அவங்க வந்து ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவங்களும் பேசிங்க, என்ன வந்து ரவுடின்னு சொல்லாதீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனை வந்து எனக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும், நான் கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் கூட பேசுறேன் அப்படின்றதுக்காக நீங்க இப்ப அவர் உள்ள எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? நீங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா, கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பிஜேபியில இருக்கிறாரு. அவரு சின்னதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பழக்கம்னு வைங்களேன். நான் சவுக்கு சங்கரை பத்தி பேசுறேன் அப்படின்னு உடனே சவுக்கு வந்து அவரை வந்து இங்க டார்கெட் பண்றாரு. அப்ப அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார்ல, உங்களால பாருங்க என் பேர் இழுக்கிறாங்க, நீங்க பேசாதீங்கன்னு. நான் இப்படிதான் பாக்குறேன். கேஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் சவுக்கு அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கா? ஏங்க இதே சவுக்கு சங்கர் அவர்கள் கேஆர் வெங்கடேஷை மீட் பண்ணி இருக்கிறாருங்க. சவுக்கு மீடியா ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் நீங்கள் அவர் ரவுடி அப்படின்னா நீங்கள் அப்போ ஏன் சார் பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்க மாட்டேன்னு அவாய்ட் பண்ண வேண்டியதானே? வெக்கமே இல்லாமல் அவர் தானே என்கிட்ட இது கேட்டது. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வர சொல்லு கேஆர் வெங்கடேஷன் நான் பார்க்கணுன்றாரு. அந்த மீட்டிங்கை நான் தாங்க அரேஞ்ச் பண்ணது. அதை அவர் ரவுடின்னு உங்களுக்கு தெரியுதுல, அப்போ எதுக்கு நீங்கள் பார்க்கணும் அவரை? அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் ஆகலை அப்படின்ன உடனே அவன் வந்து ரவுடி கூட தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் கேஆர் வெங்கடேஷை பார்க்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா அவர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு? இன்னொரு விஷயமும் அந்த வீடியோல ஒரு பதிவு பண்றாரு. என்னன்னா, அதனுடைய நீட்சி தான் என்னுடைய மீடியால இருந்து சில வீடியோக்கள்லாம் வெளியே போய் அது வந்து சில ஊடகங்கள்ல பப்ளிஷ் ஆச்சு. அது எல்லாத்துக்கும் நீங்க சில ஆட்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து மதன் ரவிச்சந்திரன் வீடியோ வந்து நீங்க சொல்றீங்க. இதே மதன் ரவிச்சந்திரன் வந்து என் வீட்டுக்கு கீழே வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனான். வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்காரன் ஒருத்தன் வந்து அவன் பாவம் ஏதோ பீடா கடை ஏதோ வச்சுட்டு இருந்தான். அந்த பீடா கடையில் ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி போட்டு பாவம் வருமானத்தையே கெடுத்து விட்டான். அவன் வீடியோ போட்ட உடனே என்ன பண்ணியிருக்கிறான்னா, லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஏதோ விசாரிச்சிருப்பாங்க போல. அவங்களாம் வந்து பார்த்துட்டு இல்லையா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துட்டு போன உடனே அவன் கடையை சாத்திட்டு போயிட்டான். 1 மாசத்துக்கு ஊருக்கு போயிட்டு பயந்துட்டு அப்புறம் இப்போ வந்து கடை போட்டான் போல திரும்பவும். மதன் ரவிச்சந்திரன் வந்து ரீசெண்டா இவர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்றது தான் வந்து இவர் கம்ப்ளைண்ட். இவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் பாண்டி பசார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. என் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வீடியோ டேட்டாவை வந்து திருடிட்டாங்க அப்படின்றது வந்து கம்ப்ளைண்ட். ஆனால் மதன் ரவிச்சந்திரன் வந்து அவன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னா, நான் வந்து திருடெல்லாம் செய்யலை. அவன் ஆஃபீஸ்லேயே வந்து நான் ஆளுங்களை போட்டு நான் வந்து இத்தனை மாசமா ஒரு 2 பேர் 3 பேர் இருந்திருப்பாங்க போல. அவன் சொல்ற கணக்கு பார்த்தா ஆனால் உண்மையாக 3 பேர் இருந்தாங்களான்றது தெரியல. அவங்க தான் எனக்கு இந்த டேட்டாலாம் எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் இந்த மாதிரி பல டேட்டா நான் வச்சிருக்கேன், ஒன்னொன்னா போடுவேன்னா. ஆனா 2 வீடியோ போட்டா அதோட ஆளக்கானோம், அவ்வளவுதான். இல்ல நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. ஏங்க நான் வந்து செப்டம்பர் மாசமே நான் வெளில வந்துட்டேன். யாரு சவுக்கு விட்டு நான் செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் நான் வெளியில வரேன். நானு மதன் போடுற வீடியோலாம் ஜனவரி மாசம் தானே போடுறான். இல்ல முன்னாடி எடுத்து கொடுத்துட்டீங்களோ? ஏங்க ஜனவரி மாசம் தாங்க உங்களுக்கு அந்த இந்த பூஜை எல்லாம் நடந்தது மதுரையில. நான் வந்து செப்டம்பர் அக்டோபர், ஜனவரி மாசம் தானே நீங்க மதுரை போயிட்டு அந்த ஒரு ஃபுட்டேஜ் நீங்க ஷூட் பண்ணீங்க. அப்போ இந்த 3 மாசத்துல வந்து எனக்கு எப்படி அங்க ஆளுங்க இருந்திருப்பாங்க உள்ள? இல்ல நீங்களும் இன்னொருத்தரும் உங்களுடைய சேனல்ல வந்து பேசுறீங்க. அப்ப பேசும்பொழுது 2 பேரும் கலாச்சிக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கும் ஆள் இருக்காங்களா, அப்ப எனக்கும் சவுக்கு மீடியாக்குள்ள ஆள் இருக்காங்க அப்படின்னு நீங்களும் இன்னொருத்தரும் கலந்துரையாடு. எனக்கு வந்து லியோ அவர்களும் நல்லா தெரியும். இப்போ கைது செய்யப்பட்ட கார்த்திக் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அண்ணன் முத்தலீஃப் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும். அங்க விக்னேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவரையும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் உங்க சோர்ஸா? எது இல்ல உள்ள உங்களுடைய சோர்ஸ் உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அவங்க சோர்ஸா? ஏங்க நான் தான் சொல்றேன்ல, நான் செப்டம்பர் மாசம் வெளில வந்துட்டேன். அக்டோபர் மாசத்துல இருந்து நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நான் உங்க சேனலுக்கு நீங்க உள்ள என்ன பண்ண எனக்கு என்னங்க? எனக்கு மதன் ரவிச்சந்திரனால நானே கடுப்புல தான் இருந்தேன். நான் அப்ப எப்படி நானே வீடியோ எடுத்து கொடுத்துருப்பேன் உனக்கு? ஏன் அந்த வீடியோ எடுத்து நான் மதனுக்கு கொடுத்தது வந்து என் சேனல்ல நானே போட்டிருக்க மாட்டேன்னா? நானே சேனல் வச்சிருக்கிறேன். சவுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணி வெளில அனுப்பிட்டாரு, ஏன் நான் அந்த வீடியோ போடக்கூடாது? நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் வீடியோவை. அப்ப நீங்க எடுத்து கொடுக்கல வீடியோவை? நான் எடுத்து கொடுக்கலங்க. ஏங்க அவர் பாண்டி பசார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. காவல்துறை விசாரிக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும், அவ்வளவுதான். ஏன் தேவையில்லாம உங்களுடைய பேரை வந்து இதுல எடுக்கிறாங்க? நேத்து நீங்க சொல்ற அந்த வீடியோல தான் அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, உளவுத்துறை வந்து என்னை இயக்குதா,
இல்லை எனக்கு புரியல, எந்த உளவுத்துறை வந்து என்னை ஏக்குது எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்து என் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புகாருக்கு வந்து என்னை கைது செஞ்சு அவங்க கூட்டிகிட்டுலாம் போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்கிட்ட அவங்க பதிலெலாம் எழுதி வாங்கிட்டு விசாரணைக்கு திருப்பி கூப்பிடும் போது வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. உளவுத்துறை அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்போ எதுக்கு இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க? என்னையே அரெஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ இவர் எதை வச்சு இவர் சொல்றாரு உளவுத்துறை வந்து பிரதீப்பை ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு? புரியல எனக்கு அதெல்லாம். அப்படிலாம் நடக்கல ஒன்றும். ஏன் நடக்கலைங்க. சரி, ஓகே. இப்போ வந்து சவுக்கு மீடியாவில் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. முத்தலிஃப் அவர்கள் வெளியேறி இருக்காரு, லியோ அவர்களை வந்து போலீஸ் தேடுன்னு சொல்லிட்டு சவுக்கு அவர்களே பதிவு பண்ணுறாங்க. இன்னும் சிலர் மீது வந்து வழக்கு, கார்த்தி அவர்கள் மீது, இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் மீதுலாம் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. முத்தலிஃப் முதல்ல ஏன் வெளியேறினாங்க? முத்தலிஃப் அவர்கள் வந்து இது வரைக்கும் காரணம் அவர் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்றது. அரசியல் அரட்டைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஷூட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அரசியல் அரட்டை ஷூட்டு முடித்த பிறகு அதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போர்ஷன் வந்து முத்தலிஃப் அவர்கள் ஒரு சேனலுடைய சீஃப் எடிட்டராக இந்த போர்ஷன் வெளியில் வந்தால் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு இன்னும் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இவர் ரீசெண்டாகவே ஒரு இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து எந்த அளவுக்கு இழிவாக பேசுகிறாரு அப்படின்றது, பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறது, அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்களுடைய நெஞ்சில் வந்து ஏதோ பச்சை குத்தி வச்சுருக்கிறாங்களே, ஏடிஜிபி அருண் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு, அதெல்லாம் வந்து இவர் வந்து பொதுவெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பர்சனல் இஷ்யூவெல்லாம் வந்து எடுத்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் ரீசெண்டாகவே. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அந்த அரசியல் அரட்டை ஷோல இவர் ஏதோ பேசியிருப்பார் போல. அது இப்போ வெளியில் வந்தால் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலிஃப் வந்து அதை கட் பண்ணி எடுத்ததான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆன பிறகு இந்த போர்ஷன் இல்லை அப்படின்ன உடனே, எதுக்கு இந்த போர்ஷன்லாம் நீ கட் பண்ண, நீ யாரை கேட்டு கட் பண்ண, என்ன கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் ஏதோ வந்து வார்த்தை ஏதோ விட்டுருக்கிறார் போல. நீ கிளம்புறதுனா கிளம்பு, இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து பயந்து வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு பயம் இருக்கு அப்படின்னா நீ நாளிலேருந்து நீ வேலைக்கு வராத, நீ போயிட்டு உன் குடும்பத்தை பாருப்பா அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல. இவர் அடுத்த நாள்ல இருந்து வேலையிலேருந்து இவர் டோட்டலாக ஸ்டாப் ஆகுறாரு. இந்த சூழல்ல வந்து வெளியேறது ஒரு சரியான ஒரு முடிவா இருக்குமா? சூழல் இருக்கு இப்போ. சூப்பரா கேக்குறீங்க. இந்த சூழல்ல நீங்க ஃபோன் பண்ணி அவர் அசிங்கமா திட்டுறது சரியா இருக்குமா? அசிங்கமா திட்டினாரோ? திட்டி இருக்கிறாரு. இப்போ ஏன் வந்து வெளியேற போறாரு? சவுக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னையோ பல வார்த்தைகள் திட்டி இருக்கிறாரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து திட்டி இருக்கிறாரு. அவர் கேரக்டரே இப்படிதாங்க. அவர் 6 மணிக்கு மேலனா எதனா திட்டிட்டு வரும். அது நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா அப்படி கிடையாது. அவர் சொல்றதுதான் எல்லாமே. அவரை மீறி வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். 6 மணிக்கு மேல அப்படின்லாம் கிடையாது. நீங்க பகல்ல கேட்டாவும் அவர் அப்படிதான் திட்டுவாரு. அதுக்குன்னு பகல்ல இருந்தே அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்காதீங்க என்கிட்ட. லியோ அவர்களை வந்து போலீஸ் தேடுன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களே பதிவு பண்றாரு. உளவுத்துறை வந்து அவங்களும், அதாவது லியோ அவர்களும் அவங்களுடைய காதலியும் பேசின ஆடியோ வந்து ஒட்டு கேட்கறாங்க. அவங்க பேசின தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்கறாங்க. அதன் மூலியமாக போலீஸ் தேடுது சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார் அப்படி சில்மிஷம் பண்ணீங்க? காதலி கிட்ட நீங்க பேசுறீங்க போன்ல, காவல்துறையினர் வந்து இவர் சொல்ற மாதிரியே ஒட்டு கேட்கறாங்களே வைங்கலாம், அந்த பொண்ணை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்து வாங்க போறாங்கன்னே வைங்க. நீங்க அப்படி என்ன நீங்க சில்மிஷமா பேசியிருக்கிறீங்க அந்த பொண்ணு கிட்ட? அப்படி அந்த பொண்ணு ஏன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க மேல? உளவுத்துறை மிரட்டுதான். என்ன மிரட்டுதா உளவுத்துறையே? அந்த பொண்ணு சொல்லிச்சா இது வரைக்கும் எங்கேயாவது வந்து உளவுத்துறை என்ன மிரட்டுதுன்னு? ஏங்க இவர் 1000 விஷயம் சொல்லுவாருங்க. 1000 விஷயமும் நீங்க உண்மைன்னு நம்புவீங்களாங்க? அவர் கூட நான் இருந்திருக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க. அவருக்கு ஒருத்தர் ஆகலை அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டிஃபேம் பண்ணுவாருன்றது தெரியும். எந்தெந்த ஏஜென்சி அவர் வந்து அனுப்புவாருன்றதும் எனக்கு தெரியும். அவர் கூடயே இருந்திருக்கேன், கூடயே பயணிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. பல விஷயங்களை வந்து பொதுவெளியில் நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், எனக்கும் பேசவும் மாட்டேன். அதனால் வேணாம். லியோ அவர்களை தேடுறது வந்து நியாயமான காரணங்களில் தான் போலீஸ் தேடுது. நியாயமான காரணங்களாக தான் இருக்கும். வேற எதுக்கு அப்போ தேடுறாங்க? அப்போ நீ ஏதோ சில்மிஷம் பண்ணி இருக்கிறல்ல, அதனால தானே உன்னை போலீஸ் தேடுது. சரி, நீங்கள் வந்து எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஏன் சார் நீங்கள் பயந்து ஓடுறீங்க? தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? என் மேலே அரியலூரில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க, நான் வீட்டில் இருக்கிற நானே என்னை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க, நான் ஓடலையே நான். அதே மாதிரி நீங்கள் எதுவும் வந்து தப்பு பண்ணலை, நீங்கள் வீட்டில் இருந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? இல்லை ஆஃபீஸ் வர வேண்டியதானே? நீங்கள் ஏன் வரல? நீங்கள் ஏன் பயந்து ஓடுறீங்க? அப்போ அது உண்மை தானே? இதுவரை வந்து 2 பேரும் வந்து கைது பண்ணிருக்காங்க. ஆமா, ஒருத்தர் கார்த்திக்கு புதுக்கோட்டையில வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னொருத்தர் வந்து வேல்முருகன். ஆமா, அவர் வந்து ஒசூர் அட்கோ காவல் நிலையம் நினைக்கிறோம். வேல்முருகன் மேல வந்து கேஸ் போட்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சில்லித்தனமான கேஸு. இவர் வேல்முருகன் வந்து பைக்கில் வந்து போயின்னு இருந்தாரா, பின்னாடி ஒருத்தன் வந்து பைக்காரன் ஒருத்தன் வந்து இடிச்சானா, வேல்முருகன் வந்து இறங்கி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ன உடனே அங்கே 506 Class 2 வந்துடுவாங்க. அந்த செக்ஷனை போட்டுட்டு இமீடியட்டாக ஒரு ஜீப்பில் வந்து ஒரு 8 போலீஸ் வராங்க, வாப்பா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. இது கேஸு, இதுதான் கேஸு. சரிங்களா?
ரொம்ப சில்லறையா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா குருநாதர் தான் வந்து வருவாரு. குருநாதர் பேசுற பேச்சுக்கு தான் அங்க ஒவ்வொருத்தருக்கும் கேஸ் போடுறாங்க. அப்போ ஒரு டார்கெட் பண்றாங்க, உண்மைதான். டார்கெட் பண்றாங்க, உண்மைதான். நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி நீங்க திட்டுறீங்க, உளவுத்துறையை பத்தி நீங்க வந்து திட்டுறீங்க, இவர் செந்தில்வேலன் அவர்களை திட்டுறீங்க, ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து நீங்க திட்டுறீங்க, நீங்க பாட்டுன்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கீங்க. அது பேக் ஃபயர் நாளைக்கு உங்களுக்கே தான் ஆகுது. அது உங்களுக்கு ஆகுதுன்றதை விட உங்களை சுத்தி இருக்கிறவங்கள தான் வந்து அது பாதிக்குது. அதுதான் நம்ம கேட்க வரோம். இப்போ என்னன்னா காவல்துறை டார்கெட் பண்றாங்க, திமுக டார்கெட் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நம்ம சவுக்கு அவர்களே கைது பண்ணிடலாம்ல. ஏன் வழக்குகள் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 கம்ப்ளைண்ட் கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கிறதா வந்து நிறைய வீடியோஸ்ல நானும் பார்த்தேன். நானும் நிறைய இடத்துல விசாரிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கம்ப்ளைண்ட் மேல வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க? எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. ஆளு தலைமறைவா இருக்காரா? நேத்துல இருந்து எனக்கு வந்த தகவல் அதுதான். ஏன்னா வேல்முருகன் அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்றதுக்கு ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வேல்முருகன் வீட்டுல எல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. பெயிலுக்குலாம் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேத்தைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரிஜினல் எஃப்ஐஆர் காப்பி கூட நீங்க இவங்க ஸ்டேஷன்ல இருந்து எதுவும் கேட்டு வாங்கினதா வந்து தெரியல. நேற்று நைட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தங்க கிட்ட வந்து அவங்க பேசும்போது அவங்க ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் மதியானத்துல இருந்து கால் பண்றேன், எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. இதுல இன்னொன்னு கொடுமை என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வேல்முருகன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கிறாரு. வேல்முருகன் எனக்கு தெரியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே சவுக்கு சங்கர் அவர்கள் போன வருஷம் ஐடிசி கிராண்ட்சோலா ஹோட்டல்ல வேல்முருகன் கூட நின்று ஒன்னா சிகரெட் அடிச்சிருக்கிறாரு. நான் போட்டோஸ்ல வச்சிருக்கேன், காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்புறம். ஒன்னா சிகரெட் அடிச்சிருக்காரு. ஏங்க வேல்முருகனை வந்து மாசம் மாசம் சென்னைக்கு வந்து சவுக்கு சங்கரை பார்த்துட்டு போறாரு. எப்படிங்க நீங்க மறப்பீங்க பேரு? டெய்லி சேட் பண்ற ஆளுங்க ஒன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க, அப்ப எப்படி நீங்க பேர் மறப்பீங்க? நான் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வேல்முருகன் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகுதான் எனக்கு இந்த மாதிரி அவன் என் கூடலாம் இருக்கிறான்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு போல. அவங்க ஒய்ஃப் அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவனுக்கு தான் ஆன்லைன்ல ஃபயர் விட்டுன்னு சுத்தின்னு இருக்கிறானுங்க, என் தலைவேண்டான்னு. அந்த ஆளுக்கு என்னன்னா எதுவுமே தெரியல அவர் சுத்தி என்ன நடக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 20 கம்ப்ளைண்ட் வாங்கி இருக்கிறாங்க. விரைவில் கைது பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைதாவார் வாய்ப்பு இருக்கு, அதிகமாவே இருக்கு. இப்போ அவர் கைதாயிட்டாருன்னா அவரை நம்பி உள்ள வந்து கைதாகி வழக்கு வாங்கி இப்போ இருக்கவங்களுடைய நிலைமை என்ன? அவர் லைஃபை தொலைச்சிட்டிங்களடா பரமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு. இது வரைக்கும் அவரை பேசுதா? கண்டிப்பா இது வரைக்கும் மனுல வந்து யாரும் போய் பார்க்கல. ஆக்சுவலா கார்த்திகே உங்களுக்கு எப்படி நீங்க கைது பண்ணி உள்ள போனீங்க இல்லையா, அந்த வழக்குல அந்த கைதுல எப்படி முனைப்பு காட்டினார் சவுக்கு அவர்கள்? அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருந்தாரு. இத்தனைக்கும் வந்து அட்வொகேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல தான் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அட்வொகேட்ல கணேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டெய்லி வந்து என்ன பார்த்துட்டு போவாரு. அப்புறம் கூட இருக்க நண்பர்கள்லாம் வந்து என்ன மனு பார்த்துட்டு போவாங்க. ஆனா இவர் வந்து என்ன மனு பார்க்கல. ஆக்சுவலா இப்போ புழல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க மனு பார்க்கணும்னா மினிமம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க லைன்ல நிக்கணும். ஆனா கார்த்திகை வச்சிருக்கிறது சப்ஜெயில தான் வச்சிருக்காங்க. வேல்முருகன் அவர்களையும் வந்து சப்ஜெயில தான் வச்சிருக்காங்க. அதிகபட்சம் 20 நிமிஷம் கூட ஆகாது நீங்க மனு பாக்குறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கம்மியா தான் இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க சப்ஜெக்ட்ல. இதே நீங்க புழல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் இருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டோக்கன் வாங்கணும், லைன்ல நிக்கணும், பேட்சா தான் அனுப்புவாங்க. 50 பேரா தான் அனுப்புவாங்க. ஆனா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க நேரா போயிட்டு உங்க ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா என்ட்ரி போடுவாங்க, உங்களை உள்ள விட போறாங்க. ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் இது வரைக்கும் சப்ஜெக்ட்ல போயிட்டு பார்க்கல? உங்க கூட வந்து ஆதரவாளருன்றீங்க, தம்பி கார்த்திக்னு கார்த்திக் சொல்றீங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க நேர்ல போய் பார்த்தா என்ன? அது அவனுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், இல்ல கார்த்திக்குடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்ல. யாரையும் பார்க்காம இருக்காரு, யாரையுமே பார்க்கல இது வரைக்கும். என்ன விட்டுருங்க, நான் வந்து புழல் அதை வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு வைங்களேன். நீங்க மனு வந்து அங்க பார்க்கணுன்னாவே ஒரு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் வேஸ்ட். ஏன்னா அந்த 3 மணி நேரத்துல நீங்க வெளியில இருந்தீங்கன்னா பல ஊழல்களை வந்து நீங்க வெளிக்கொண்டு வருவீங்க, பல டாக்குமெண்ட்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, இது ஒத்துக்கிறேன் நான். சென்னையில இருந்து ஒசூருக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? வாரம் டூர் போற ஆள் தானே. வாரம் கொடைக்கானல் போறீங்க. வாரம் கொடைக்கானல் ஆமா போறாரு, போலன்னு சொல்லுங்க. வாரம் சாட்டர்டே சண்டே ஆனா ஆளு இங்க இருக்க மாட்டாரு, வெளில கிளம்பிடுவாரு. வாரம் நீங்க டூர் போற ஆள் தான். என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? ஒசூர்ல போயிட்டு நீங்க இவரை மனு பார்த்துட்டு வர்றதில்ல, இல்ல புதுக்கோட்டையில போயிட்டு கார்த்திகை மனு பார்த்துட்டு வர்றதில்ல. இப்போ திடீர்னு வந்து அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதெல்லாம் ஜோக்கு பிரதர். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, விளையாட்டு செய்திகள் பக்கத்துல நீங்க போடலாம். அதெல்லாம் இல்ல, தொடங்க தானே போறாரு இல்லையா? எது ஏங்க கூட கேஸ் போட்டு இருக்கிறானுங்க, அவனுங்களை காப்பாத்த துப்பு இல்லை. இவர் அரசியல் கட்சி தொடங்கி நாட்டை காப்பாத்த போறாரோ? போங்க, வேற ஏதாவது பேசுங்க. இல்ல, சேப்பாக்க தொகுதியில போட்டி போட போறேன் உதயநிதி எதிர்த்து. பிரதர், நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து நீங்க விளையாட்டு செய்திகள் பக்கத்துல
போடக்கூடிய செய்திகள் இதெல்லாம். அவர் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவர் அந்த ட்விட் எத்தனை மணிக்கு போட்டாரு தெரியல, டைம் பார்க்கல ஜி. நைட்ல போட்டிருப்பாரு. அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, விடுங்க. அப்போ கட்சிலாம் தொடங்க மாட்டாருங்க, நான் சொல்றேன்லாங்க, தொடங்க மாட்டாருங்க. நிறைய ஊழல் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய முறைகேடு சம்பந்தமான விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து பேசுறாரு, போல்டா வந்து வெளிப்படுத்துறாரு, தெரிவிக்கிறார் அப்படின்ற காரணத்தினாலதான் சமூக வலைதளங்கள்ல பெருவாரியான மக்கள் வந்து அவர் ஆதரிக்கிறாங்க, இன்னும் வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டா சொல்ல முடியுமா? இல்லையே, நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கிறார், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பா காவல்துறையில வந்து இந்த ஆர்டர்லி முறையெல்லாம் வந்து அவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணது அதெல்லாம் வெளியே. அதுக்கப்புறம் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்த வெளியில் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் ஆவினில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. நான் இல்லைன்னுலாம் நான் எங்கேயுமே வந்து நான் மறுக்கல நான். ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து எங்கே இறங்கி போனோமோ அதுவும் இறங்கி போவார், அவ்வளோதான். நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பிரேக் பண்ணியிருந்தார். என்னன்னா, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருந்தேன், உதயநிதி அவர்கள் கூட இருந்தார். நான் சில அறிவுரைகள்லாம் சொன்னா அந்த அறிவுரைகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்களை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோதான். அப்போ கூட்டு பேசியிருக்கவே வேண்டாம் இல்லையா? கூட்டு பேசியிருக்காங்கல்ல. இல்லை, நான் உங்ககிட்ட இன்னொன்று ஒரு விஷயம் கேட்குறேன். நீ சமீபத்தில் வந்து ஒரு ஆளுநரை பார்த்துட்டு புகார் கொடுத்தாரு, ஃபோட்டோ எடுத்து போட்டாரா? உடனே போட்டாரு. வெளில வந்தோடனே பிரஸ் மீட் கொடுத்தாரு. ரீசெண்டா வந்து அதிமுக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க போட்டிட்டாங்களோ எல்லா பகுதிகளுக்கும் முக்காவாசி கேண்டிடேட்ஸுக்கு இவர் போயிட்டு வந்து கவரேஜ் வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்க கூட போட்டோவும் போட்டிருக்கிறாரு. திமுகவை சேர்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பார்த்ததை மட்டும் நீங்க ஏன் போட்டோ எடுத்து போடல? ஏன் அதை பத்தி இது வரைக்கும் நீங்க எங்கேயும் பேசாம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்க பேசியிருக்கீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரை நீங்க மீட் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியதற்கான நோக்கம் என்ன? அப்போ இவர் ஏதோ எதிர்பார்த்து போயிருக்கிறாரு, அவங்க இல்லை பண்ண மாட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அங்கேருந்து வெளில வந்து தொடர்ந்து அசிங்கமா எழுதுறாரு அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த டீலிங் வந்து ஓகேயா இருந்ததுன்னா இந்த பேச்சுக்கெல்லாம் வந்திருக்காது. அதிமுகவுக்கு வந்து அவர் ஆதரவும் கொடுத்திருக்க மாட்டாரு. திமுக ஆதரவுல இருந்து. ஆமா, திராவிட மாடல் ஆட்சியில வந்து பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் அவர்களும் சொல்லியிருப்பாரு. தொடர்ச்சியாக திமுக கடுமையாக தாக்குறாரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களுடைய பர்சனல்லாம் போய் பேசுறாரு. வந்து சில நடிகைகளுக்கு வந்து அது வந்து அந்த நடிகை அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது போன்ற பேச்சுகள் வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணு, நானே ஆல்ரெடி பல பிரச்சனையில இருக்கிறேன், நீலாம் வந்து ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வந்து இதெல்லாம் வந்து திருப்பி பேசாதரா அப்படின்ற மாதிரி அந்த நடிகை ஓப்பனாவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நீங்க பேசுறீங்க அப்படின்னா நான் தான் சொல்றேன்ல பிரதர், அது அவருடைய புத்தி, அவ்வளவுதான். அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான புத்தி. நேற்று நான் போட்டிருந்த லெட்டர் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அதில் தெளிவா தெரிஞ்சிருக்கும். நீங்க கூட சொல்றீங்க இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு சோர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஏன் இருக்கக்கூடாதுன்ற நானு சோர்ஸ் இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? அதோட நிறுத்திப்போம், வேண்டாம், அதுக்கு மேல போக வேண்டாம். ஒரு சில விஷயங்களை நான் வெளியில பேசக்கூடாது அப்படின்னு இருக்கேன், பேசவும் மாட்டேன், அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் வந்து பேக்கப் பண்ணல அப்படின்னு சொல்றாங்களே. பேக்கப் பண்றாருங்களா? ஆமா, ஏங்க இந்த பிரச்சார டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் தானே சொல்றாரு. நடுநிலை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்? நீங்க பொதுவா இருக்கணும், அதுதானே. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் வந்து நீங்க நேர்காணல் பண்ணியிருக்கணும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையும் நீங்க நேர்காணல் பண்ணியிருக்கணும், பாஜக வேட்பாளர்களையும் வந்து நீங்க நேர்காணல் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வெறும் ஏடிஎம்கே மட்டும் நீங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க நோக்கம் என்ன? அப்போ நீங்க நடுநிலையாளர்னு நீங்க எப்படி நீங்க வந்து உங்களை நீங்க சொல்லிக்கலாம்? இல்ல, எல்முருகன் அவர்கள் கூட நேர்காணல் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். எல்முருகன் அவர்கள் வந்து நேர்காணல் எடுத்திருக்கிறாரு, ஓகே. ஆனா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க, அவர் எடுத்தது ஃபுல்லா ஏடிஎம்கே ஆளுங்களா தான் இருக்கும். இல்ல, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு மீடியா தொடங்குவதற்கான அந்த ஃபண்டே வந்து ஏடிஎம்கே தான் கொடுத்துச்சு அப்படின்றாங்க. இருந்துட்டு போகுதுன்னு அவரை கேட்டா, அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க இந்த கேள்வியை சொல்லி பாருங்களேன், ஏன் கொடுக்க கூடாது, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு வானுங்க. பிரதர், அவரையும் திருத்த முடியாது, அவர் கூட முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்களா அவனுங்களையும் திருத்த முடியாது, அவ்வளவுதான். அவனுங்களா பட்டு திருந்தனா உண்டு. நான்லாம் வந்து புழல் ஜெயிலெல்லாம் பார்த்து ஏதோ பட்டு தெரிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து இதுக்கப்புறம் பட்டு திருந்தனா உண்டு, பார்ப்போம். இப்போ இது எங்க போய் முடியும் இந்த பிரச்சனை எல்லாம்? முட்டு சந்து, அவ்வளவுதான். அவர் பாஷையில சொல்லணும்னா முட்டு சந்துல போய் நிப்பாரு அண்ணன், அவ்வளவுதான். இப்ப கொடுக்குற பிரஷர்னால சவுக்கு சங்கர் அவர்கள் கொஞ்சம் சைலண்டா வாய்ப்பு இருக்கா? 2 நாளா வீடியோ வரலையா, பாக்கலையா நீங்க? சவுக்கு மீடியால எந்த வீடியோமே வந்து மத்த மீடியாஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு, எங்கல கொடுக்குறாரு இல்லையே. லாஸ்டா 4th எஸ்டேட்ல கொடுத்தாரு, அதோட வேற எங்கேயுமே கொடுக்கலையே வீடியோ. முத்தலிஃப் அவர்கள் சேனலுடைய சீஃப் எடிட்டர், அவரே வந்து இப்ப ஆபீஸ்க்கு வரல. எக்கேடாவது போங்கடா, நான் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. லியோவே பாவம், அவரு காலையில இங்க மதியம் அங்க நைட் அங்கன்னு அவரு ஓடிட்டு இருக்கிறாரு. கூட இருந்த கார்த்தியும் பாவம், அவனை வந்து உள்ள புதுக்கோட்டையில வச்சிட்டீங்க. வேல்முருகன் அந்த ஆள் ஒரு ஆள் தான் வந்து சோசியல் மீடியால கத்தின்னு இருந்தா, அவனே வந்து இப்ப தூக்கி உள்ள வச்சிட்டீங்க, முடிஞ்சு.
சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து அவர் மேலே ஏதோ இப்போ நான் தான் சொன்னல ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு, எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாரு. அப்போ யாருங்க சேனல்ல வீடியோ போடுறது? எல்லாரும் ஓடினாங்கன்னா சேனல்ல ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து இங்க ஓடிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் தைரியமா வந்து வீடியோ போடுவாங்கல்ல ஆஃபீஸ்ல? அப்போ வந்து திமுக நினைச்ச அந்த சவுக்கு மீடியா முடக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் சவுக்கு சங்கர் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாருல, பில்டிங் ஓனரை வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆஃபீஸை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் காலி பண்ண சொல்லிட்டாரு பில்டிங் ஓனரு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சில காவல்துறை அதிகாரிகளை மட்டும் டார்கெட் பண்றாருல்ல. உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து இல்ல 2 நாள் முன்னாடி அவர் கொடுத்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் வந்து ரொம்ப பொறுக்கிகள் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, இருக்காங்க. ஆனா வந்து அவர் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணும்போது சில அதிகாரிகளை வந்து அது வந்து அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்ல வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நீங்க இவரு செந்தில்வேலன் அவர்களை சொல்றீங்க, ஏடிஜிபி அருண் அவர்களை சொல்றீங்க, இதெல்லாம் வந்து அவர் பேசுறாருன்னா அவருடைய முழுக்க அவருடைய ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். இல்ல சொல்ற அளவுக்கு உண்மை இருக்குமா? அங்க நிறைய விஷயங்கள் இல்ல. நான் கேக்குறேன், அருண் அவர்கள் வந்து கையூட்டு வாங்கினாரு அப்படின்னா நீங்க அதை பொதுவெளியில வந்து நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அருணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய பர்சனல் பிரச்சனையெல்லாம் வந்து நீங்க எதுக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க? அப்போ உங்களுடைய புத்தி என்ன உங்களுது? இதே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து 4th எஸ்டேட் வீடியோல வந்து சொன்னார் பாத்தீங்களா, சிஎம் வந்து நான் மீட் பண்ணும் போது செந்தில்வேலன் நான் போட்டு கொடுக்கணும் தான் போனேன் அப்படின்னு. அப்போ வந்து நீங்க மணல் கொள்ளையை பத்தி நீங்க அங்க பேசுறதுக்கு போகல, கனிம வள கொள்ளைகள் வந்து நடக்குது அதை பத்தி நீங்க பேச போகல. உங்களுடைய ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா இவனுக்குலாம் ஒழியணும் அப்படின்றது தானே உங்க மோட்டிவ். அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ்ல சில பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் அவர் பண்றாரு முழுக்க. அதனால இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இவரை டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்ணக்கூடாது? அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ விரைவில் சவுக்கு அவர்கள் கைதாவாரு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.